இன்றைய சாய் சித்ரா சீசன் 2 நிகழ்ச்சியிலே பங்கு பெறுகின்ற விருந்தினர் நடிகர் சரத்குமார். கடந்த 40 ஆண்டு காலமாக தமிழ் சினிமா உலகிலே தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கின்ற சரத்குமார் கலை உலகிலும் அரசியல் உலகிலும் தான் பெற்ற அனுபவங்கள் பலவற்றை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். வணக்கம். வணக்கம் 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 சித்ரா அவர்களே. இது சரத்குமாரை பொறுத்த வரைக்கும் 40 ஆண்டு கால சினிமா பயணத்தில் இருக்கீங்க. முதல்ல ஒரு திரைப்பட தயாரிப்பாளராக, அதுக்கப்புறம் வில்லனாக, கதாநாயகனாக இந்த 40 வருட பயணம் எப்படி இருக்கு? அது 40 வருடம் ஒரு தொழிலில் தொடர்ந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பளித்த இறைவனுக்கு முதல்ல நன்றி சொல்லணும். உண்மை. அதுக்கப்புறம் ரசிக பெருமளுக்கு நன்றி சொல்லணும். அதாவது என் முகத்தை இன்று வரை பார்க்க வேண்டும் என்ற அவா இருந்து வருகிறதுன்னு சொல்லும்போது அதே ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி. சிறந்த பயணம், நீண்ட நெடியோடு பயணம், பல சோதனைகள் வேதனைகள் தாங்கி, பல ஏற்றத்தாழ்வு, தோல்விகள், வெற்றிகள் எல்லாத்தையும் சந்தித்து ஒரு சமநிலையில் இருக்கின்ற ஒரு மனிதனாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். ஒரு 40 ஆண்டு காலம் ஒருத்தர் இந்த சினிமா உலகத்தில் பயணிக்கணும்னா அவர் எப்படிப்பட்டவராக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்க? முதல்ல உடல் ஆரோக்கியத்தோடு வச்சுருக்கணும். அது ரொம்ப ரொம்ப அவசியம். அது சினிமா துறைக்கு மட்டுமல்ல, கலைத்துறைக்கு மட்டுமல்ல, வாழ்க்கை பயணத்தில் ஆரோக்கியம் மிக மிக அவசியம். அந்த ஆரோக்கியம் இல்லாட்டி நீ எதையுமே சாதிக்க முடியாதுன்னு நினைக்கிறவனா அந்த இதுதான் இன்று வரையும் நான் கடைப்பிடிச்சிட்ருக்கேன். ஸோ அந்த ஆரோக்கியம் இருந்தால் சிந்தனைகளும் சிறப்பாக இருக்கும், உங்கள் முயற்சிகளும் சிறப்பாக இருக்கும், உடல் வலிமையாக இருக்கும், மன வலிமை இருக்கும், எதையும் தாங்குகின்ற சக்தியும் இருக்கும். அப்படி இருக்கும்போது உங்கள் பயணம் சிறப்பாக தொடரும்ன்றது என்னுடைய கருத்து. அதை தான் நான் முக்கியமாக சொல்லுவேன். சரத்குமாரை பொறுத்த வரைக்கும் நடிப்பு பயிற்சியெல்லாம் எடுத்துக்கிட்டு திரையுலகத்துக்கு வந்தவர் இல்லை. அதாவது நீங்கள் சொன்னது மாதிரி நான் எந்த ஒரு பள்ளிக்கூடத்துக்கு நான் போகல. அதாவது பள்ளிக்கூடம் என்று சொல்லும்போது கலை பயணத்துக்கு பள்ளிக்கூடத்துக்கு செல்லவில்லை. அதை பற்றி நான் போய் ஒரு படித்தோ நடிப்பு பயிற்சியோ இதெல்லாம் நான் எடுத்துக்கல. ஆனால் எனக்கு யதார்த்தமாக எனக்கு என்ன மனசில் தோன்றியதோ, இந்த ஒரு கதாபாத்திரம் இப்படி தான் நடிக்க வேண்டும் என்று என் மனதில் தோன்றியதை நான் வெளிப்படுத்தியிருக்கேன். அதை செதுக்கிய பெருமை பல இயக்குநர்களுக்கு உண்டு. அந்த விதத்தில் செதுக்கப்பட்ட ஒரு கலைஞனாக நான் வந்து கொண்டு இருக்கிறேன்னு சொல்லலாம். முதல்ல ஆரம்ப காலகட்டத்துக்கு சொல்லப்போனால் நான் செந்தில்நாதன் அவர்களை சொல்லணும் கண்டிப்பாக. கதாநாயகனாக்கிய முதல் இயக்குனர். ஆமாம், கதாநாயகனாக்கியவர். அவர் நெகட்டிவ் கேரக்டர் வில்லன்லேருந்து ஒரு கதாபாத்திரத்தை வித்தியாசமாக செயல்படுத்தி பாலவனை பறவைகளில் இன்டர்வலுக்கு அப்புறம் ஒரு ஹீரோயிசத்தை கொண்டு 2 வில்லன்களை கதாநாயகனாக்குனது செந்தில்நாதனுக்கு உரியது. அது அப்போ 4 படம் தொடர்ந்து கால்ஷீட் எங்கே இருக்குன்னு கேட்டால் செந்தில்நாதன் தான் கேட்கணும். ஏன்னா அவர் தான் கால்ஷீட் பார்த்த மாதிரி இருந்தது. ஏன்னா இன்றைக்கி இங்கே வந்துருக்கீங்க சார், நாளைக்கு அந்த ப்ரொடியூசருக்கு அந்த டேட்டு கொடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தா அவர் 4 படம் என்ன வச்சு இயக்கிட்டு இருப்பார். அருமை. ஸோ அப்படி இருந்த ஒரு காலகட்டம், ஒரு சிறந்த இயக்குனர் தான். அப்புறம் மணிவாசகம் சொல்லணும், இன்று அவங்க இல்லை. மணிவாசகம் பார்த்திங்கன்னா தங்கமான தங்கச்சி கே ராஜன் அவர் தயாரிக்கும் போது எடுத்த படம் ஒரு வெற்றி படமான அவங்க சொல்லுவாங்க. அப்போயே ஒரு 30-40 நாள் ஓடிய படம். அப்போ அதில் ஒரு சிறந்த ஒரு படத்தை தான் உருவாக்கியிருக்கார், பெரிய ஸ்டார் காஸ்ட் இல்லாட்டியும். அதுக்கப்புறம் கட்டபொம்மன், இந்த மாதிரி அவர்கிட்ட பயணிக்கும் போது வெற்றி படங்களை கொடுத்தார் அவர் எனக்கு. பெரிய கவுண்டர் பொண்ணு, கட்டபொம்மன், இதெல்லாம் அவருடைய இயக்கத்தில் வந்தப்போ அது தட் இஸ் ஆல்சோ சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிம்ஸ் எனக்கு. அப்புறம் என்னுடைய இனிய சகோதரர் நண்பர் ரவிக்குமார், அவர் என்னை ஒரு பெரிய உச்சத்துக்கே கொண்டு போனார். விக்ரமன், இன்பிட்வீன் கதாநாயகன் அந்தஸ்தை பெற்ற பிறகு என்னை ஒரு ஸ்டார்டம் அப்படின்னு சொல்லும் போது ஆக்டர் டு ஸ்டார் அப்படின்னு கொண்டு பவித்ரன். ஸோ அது சூரியன் படத்தில் ஏற்பட்டது. அந்த சூரியன் பல நட்புகள், சங்கர் அங்கே தான் சந்தித்தேன், அங்கே தான் வெங்கடேஸ்வர் சந்தித்தேன், அங்கே தான் பாலாஜி சக்தி வேலை பார்க்க சந்தித்தேன், பலரையும் அங்கே சந்திக்கின்ற வாய்ப்பு. ஸோ இப்படி என் கலைப்பயணத்தில் பலரும் உதவி இருக்காங்க. ஏன்னா அப்புறம் இப்போ அண்மையில் சொல்லப்போனால் கடைசியாக போர்த்தொழில் விக்னேஷ் ராஜா சரி, அப்புறம் மணிரத்னம் சார் பொன்னியின் செல்வன் சரி, தொடர்ச்சியாக அது மணிரத்னம் சார் பேனரில் நான் பண்ணதும் சரி. ஸோ எல்லாமே ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு இயக்குனர். இப்போ பார்த்தா கௌதம் மேனன் சொல்லணும், எனக்கு நல்ல படம் கொடுத்தாரு. ஸோ அந்த மாதிரி தொடர்ந்து பல இயக்குனர்கிட்ட நான் பணிபுரிந்த காரணத்தெல்லாம் நான் இன்னும் செதுக்கப்பட்டவன் என்றே சொல்லலாம். அந்த மாதிரி பல படங்கள் நடிச்சிருக்கேன். இவ்வளோ பேரும் எனக்கு உறுதுணையாக இருந்திருக்காங்க. ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னா சூப்பர் குட் சௌத்ரியை பற்றி சொல்லி ஆகணும். ஏன்னா ஒரு தயாரிப்பாளர் என்னை வச்சு 13 படம் எடுத்திருக்கார். இன்றைக்கி ஒரு சதம் அடிக்கப் போகின்ற ஒரு தயாரிப்பாளர் இருக்கார். அந்த சதம் அடிப்பதில் நான் 13% நான் அவருடைய படங்களை நடிச்சிருக்கேன்ற பெருமை எனக்கு இருக்கு.
நீங்கள் வில்லனாக நடிச்சிட்டு இருந்த காலகட்டத்தில் நம்ம கதாநாயகன் நடிக்கணும் அப்படின்றது உங்களுடைய எண்ணமாக இருந்ததா, இல்லை சந்தர்ப்பம் அமைஞ்சுதா? இல்ல. நான் வந்து ஒரு மனிதன் வந்து வாழ்க்கையில வந்து கதாநாயகனா இருக்கணும்னு தான் ஆசைப்படுவான். அதாவது யூ ஷுட் பி எ ஹீரோ அப்படின்னு நினச்சி தான் வருவாங்க. அதனால என்ன பொறுத்த வரைக்கும் வாங்கிட்டு இருந்த நான் வந்து குடுக்குற நிலைமைக்கு வர்றதுக்கு காரணம் வந்து, என்னுடைய கலைப்பயணத்தில வந்து எனக்கு வந்து வாய்ப்பளித்த விஜயகாந்த் அவர்கள். அப்புறம் வந்து அவர் கூட பல படங்கள் வந்து வில்லனா நடிச்சிட்டு இருந்தேன். ஸோ அந்த அறிமுகம் வந்து இவர் ஏன் கதாநாயகனா நடிக்கக்கூடாதுன்னு நினைக்கின்ற காலங்கள் வரும்போது, ஆட்டோமேட்டிக்கா அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் டூக் பிளேஸ். பலரும் வந்து வில்லனா வந்து தான் கதாநாயகன் எக்ஸெப்ட் விஜயகாந்த். அவர் மட்டும் தான் ஹீரோவாவே என்ட்ரி ஆகி ஹீரோவாவே இருந்துட்டார். கரெக்ட். ஸோ மத்தவங்கலாம் வில்லனா வந்து கதாநாயகன் வந்தவங்க. அந்த லிஸ்ட்ல நானும் இருக்கேன். நீங்கள் பல இயக்குனர் நடிச்சிருந்தாலும் ரொம்ப காலம் கழிச்சு தான் மணிரத்னம் இயக்கத்தில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அமைஞ்சது. வித்தியாசமான அனுபவம் தான். ஏன்னா, அவர் வந்து தயாரிச்ச ஆலயம் புரொடக்ஷன்ல கிட்டி டைரக்ஷன்ல வரும்போது 2, 3 நாள் வந்திருக்காரு. கிட்டி வந்து டைரக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது, தசரதன் படம் நானும் சிவகுமார் அண்ணனும் நடிச்சிருந்தோம். அப்போ வந்து பார்ப்பாரு. ஸோ கேஷுவலா ஹி வில் கம் அண்ட் ஹேவ் எ லுக் அண்ட் கோ பேக். வானம் கொட்டட்டும். அது வந்து நடிச்சேன். அப்பயும் வந்து 2, 3 நாள் வந்து பார்த்துட்டு இருந்தாரு. ஆனா வானம் கொட்டட்டும் இன்னும் டீப்பரா வந்து உட்காந்து பார்த்துட்டு இருந்தாரு. எதுக்காக வராரு? நார்மலா ஹி டசன்ட் கம். வந்து அவ்வளோ 2, 3 தடவ ரிசெட் பண்ணிட்டாரே அப்படின்னு பார்க்கும்போது, பொன்னியின் செல்வன் மைண்ட்ல வந்து வச்சு பார்த்தாரோன்ற ஒரு எண்ணம் எனக்கு. அதனால தான் அவர் வந்து தாடியோட தான் அந்த படத்தில நடிச்சிட்டு இருந்தேன். ஸோ அந்த பொன்னியின் செல்வன்ல வந்து பெரிய பழுவேட்டரையர் இருக்க பாத்திரத்த வந்து சரத்குமார் செஞ்சா நல்லாயிருக்கும்னு மனசுல உதிச்சது. அவர் குடுத்தாரு. ஒர்க் பண்ண ஸ்டைல்னு சொன்னா, ஒரு கிளியர் கட் டிசிஷன் மேக்கர். அவர் எண்ணங்கள் எப்படி இருக்கணும்? யார செலக்ட் பண்ணணும் அந்த பாத்திரத்துக்கு? அது என்ன அவர்ட்ட வந்து அந்த நடிப்பு எந்த அளவுக்கு வேணும்? சின்சியாரிட்டி, டெடிகேஷன் அண்ட் தி எக்ஸிகியூஷன் இதெல்லாம் வந்து நான் மணிரத்னம் சார வந்து பார்த்து வியந்திருக்கேன். அந்த படத்தில் உலக அழகியோட நடிச்சது எப்படி இருந்தது? எல்லாருமே என்னை பொறுத்தவரை அழகிகள் தான். அது உள்ளத்தால் அழகிகளாக இருக்காங்க, அருமை. உடல் வடிவத்தில் அழகிகளாக இருக்காங்க, பார்ப்பதற்கு அழகாக இருப்பவர்கள். இவங்க வந்து ஒரு உலக அழகி போட்டியில் வெற்றி பெற்ற உலக அழகி அவங்க. அது என்னன்னா அவங்களுடைய பேக்ரவுண்டுன்னு பார்க்கும்போது, உலக அழகியை தாண்டி ஒரு அமிதாப் பச்சன் அவர்களின் மருமகள், அபிஷேக் பச்சனுடைய மனைவி, அப்புறம் உலக அழகி. இவ்வளோ இருக்கும்போது ஃபர்ஸ்ட் டே வந்து டோன்ட் யூ நோ ஹவ் டு ரொமான்ஸ் சரத் அப்படின்னு சொல்லி மணிரத்னம் கேட்டது இன்னும் எனக்கு. ஏன்னா அவர் என்ன சொன்னாலும் இப்படியே கொண்டு கையை கொண்டு வரீங்க, யூ கம்மிங் லைக் திஸ் அண்ட் தென் யூ ஹோல்டிங் இயர், அந்த மோதிரத்தை காணும், முத்திரை மோதிரத்தை எங்கே அப்படின்னு நீங்கள் கேட்கணும்னு சொன்னார். இந்த இதில் வந்து இஸ் ஃபைண்டிங் ஹவ் ஒரு ரொமான்டிக்காக டச் பண்ணுறது. எனக்கு என்னென்னா ஒருவேளை மை டச் ஷுட் நாட் பி டேக்கன் அஸ் அ ராங் டச். ஏன்னா என்ன வந்து நம்மளை தொட்டு பார்க்கணும்னு ஆசைப்படுறானா நினச்சிருவாங்களோன்ற இன்னும் கைண்ட ஒரு பக்கம் ஓடுது. அது மட்டும் தான் எனக்கு இருந்தது ஒழிய, அதர் தென் தட் ஐ நெவர் தாட் அபவுட் இவங்கள்ட்ட நடிக்கிறனால இப்படி அப்படிலாம் நினைக்கல. அண்ட் இட் வாஸ் வெரி வெரி நைஸ் இந்த செட் அண்ட் குவாடிலாக இருந்தாங்க. மற்றவங்க நார்மலாக பழகிட்டு இருந்தாங்க. அதனால் தட் வே இட் வாஸ் ஈஸி டு ஒர்க் வித் ஐஸ்வர்யா. ஆரம்பத்தில் முதல்லயே நீங்கள் வந்து திரைப்பட தயாரிப்பாளராக தான் வந்தீங்க. முதல் படம் அனுபவம் தயாரிப்பாளராக எப்படி இருந்தது உங்களுக்கு? இல்லை, தயாரிப்பாளர்ன்றது வந்து நான் வந்து பெங்களூர்லேருந்து வந்த கதைகளாக எல்லாருக்கும் தெரியும். சைக்கிளில் போய் பேப்பர் போட்டேன், சைக்கிள் கடையில் வேலை பார்த்தேன், ஒரு டாய் ஷாப்பில் ஒர்க் பண்ணேன், அப்புறம் வந்து டெலிவிஷன் ஷோரூம் வச்சேன், அப்புறம் இங்கே வந்து ட்ராவல் ஏஜென்சி ஆரம்பித்தேன். அந்த ட்ராவல் ஏஜென்சி ஆரம்பிக்கும் தான் கலைவாணன் கண்ணதாசன், மறைந்த கலைவாணன் கண்ணதாசன் புதல்வனை சந்திக்க நேரிட்டது. அப்போ அவர் தான் சொன்னார், நீங்கள் ஒரு படத்தில் நடிக்கலாமே, நான் ஒரு கதை ரெடி பண்ணேன். அப்போ நான் என்ன சொன்னேன்னா, அப்போயே வந்து நான் உடனே நான் கதாநாயகன் ஆகணும், அதனால நான் வந்து ஹீரோவை நடிக்கிறேன்னு சொல்லலை. அப்போ கூட அது எப்படி முடியும்? ஸ்ட்ரெயிட்டாகவே ஒரு படத்தில் வந்து ஜஸ்ட் பிகாஸ் யூ ஆர் குட் லுக்கிங் யூ கேன் ஆக்ட் இன் அ மூவி அப்படின்னு அவர் சொன்னது வந்து நான் என்ன பண்ணலாம்னு யோசனை பண்ணதுக்கப்புறம் தான் அவர் ஒரு பாத்திரத்தை நடிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ ப்ரொடியூஸ் பண்ணிடலான்னு சொல்கிறது எவ்வளோ ஆகும்னு கேட்டால் அந்த டைமில் இட் வாஸ் ஒன்லி அரௌண்ட் 20 or 25 lakhs தான் இருந்தது நினைக்கிறேன். அது வந்து பண்ணலான்ற எண்ணத்துக்கு நாங்கள் வந்துட்டேன். அப்போ அதில் வந்து எனக்கு அனுபவம் என்னென்னா, அதில் வந்து நான் ஃபைட் பண்ணியிருந்தேன், 2 ஃபைட் பண்ணியிருந்தேன். அதை அலோவ் பண்ண கார்த்திக்கு நான் நன்றி சொல்லணும். ஏன்னா பல கதாநாயகர்கள் இன்னொருத்தர் வந்து படத்தில் வந்து ஃபைட்டு சாங் அப்படி இருந்துச்சுன்னா இவரையும் அதுக்கு பண்ணுறாருன்னு கேட்டிருக்கலாம். அதெல்லாம் அவர் கேட்கல. அவர் தயாரிப்பாளர், அவர் வந்து முன்னிறுத்திக்க நினைக்கிறான்னு நினச்சிருக்கலாம். ஸோ அந்த விதத்தை நான் கார்த்திகை பாராட்டணும். அதில் ஒரு சின்ன எலிவேஷன் கிடச்சிது. அது வந்து சொன்னோன்னே அந்த படத்தை பண்ணினேன். அது வித்தின் த பட்ஜெட் தான் கலையும் படம் பண்ணார். அந்த படம் நல்லா போச்சு. அக்னி நட்சத்திரம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி கன்சூம் ரிலீஸ் ஆச்சு. 85 days ஓடிச்சு. இப்போ அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு இன்னும் 15 நாள் வந்து படம் ஓடிருக்கும். ஆனால் போனஸ் ஏதோ தரணும் தியேட்டர்லன்னு சொன்னது. அது முதலே சொல்லி தான் அது கொடுத்து வச்சுருப்பேன். அது தெரியாதுல 100 நாள் ஆகலை. ஈகா தியேட்டரில் ஒரு 80 feet கட் அவுட்டை வந்து ஒரு கதாநாயகன் வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னால் அது கார்த்திக் நாங்கள் வச்சுருந்தோம். ஸோ அந்த அளவுக்கு அந்த படம் அதுக்கப்புறம் மிஸ்டர் கார்த்திக் எடுத்தோம். அப்புறம் தொடர்ந்து தயாரிப்பாளர் ஆகிட்டேன்.
இந்த மிஸ்டர் கார்த்திகில் வந்து சிறு சறுக்கல், அதுக்கப்புறம் தான் விஜயகாந்த் அவர்களை சந்தித்து புலன் விசாரணை மூலமாக நடிகன் ஆகிட்டேன். நடிகர்கள் திரைப்படங்களை தயாரிக்கிறது புத்திசாலித்தனமான ஐடியான்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நேரம்னு நான் நினைக்கிறேன். ம் அது என்னதான் நம்ம சிந்தனை ஓட்டத்தில் வந்து சிறப்பாக சிந்தித்து செயல்பட்டாலும் ம் அது இங்கே என்ன எழுதியிருக்கோ அதான் நடக்குன்னு நான் நினைக்கிறேன். கலை உலகத்தை பற்றி அப்படி தான் நினைக்கிறேன். என்னதான் பிளானிங் பண்ணாலும் திரைப்படம் எடுப்பது என்பது சாதாரண விஷயம் கிடையாது. அதனால் நான் ஜோக்காக நான் பலர்கிட்ட சொல்லுவேன், அடுத்த ஜென்மம் என்று ஒன்று இருந்தால் நான் நல்ல பாம்பா பிறந்தா கூட படம் எடுக்க மாட்டேன்னு சொல்லுவேன். ஏன்னா அது புரியாத ஒரு இதாக தான் இருக்குது. ஆ. ஏன்னா நம்ம பார்ப்போம், எல்லாம் லிஸ்ட்டு போட்டு கொடுத்தானா டெய்லி உட்காந்து அந்த கணக்கு பார்க்குறதும் அதே ஒரு பெரிய விஷயம். மல்லிகைப்பூ வந்து 50 ரூபான்னு போட்டிருப்பான், கீழே ஜாஸ்மின் 100 ரூபான்னு போட்டிருந்தாங்கன்னா இது ரெண்டும் ஒன்று தானேன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது ஒரு கலை இல்லையா? அப்போ இதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு டெய்லி பேட்டாஸ் பார்க்குறது, இதை பார்க்குறது, அப்புறம் வந்து 9 o'clock கால் ஷீட் வந்து லேட்டாக ஆரம்பிச்சு அதனால் ப்ராப்ளம் வருது, அப்புறம் வந்து எக்ஸ்டெண்டட் 2 கால் ஷீட் ஆகிடும், 3 கால் ஷீட் ஆகிடும்லாம். இதெல்லாம் ஒரு புரியாத ஒரு பிஸ்னஸாக தான் அதை நான் நினைக்கிறேன். அது வந்து அதுக்கப்புறம் நான் சொன்ன அந்த ஃபேட்டு தான். ஒரு படம் ஓடி சக்ஸஸ் ஆகி அந்த கணக்கு வழக்குகள் பார்க்க தெரியாதான் எனக்கு வந்து கன்சூம் டைரக்டர் வந்து எனக்கு வந்து நல்ல படம் கொடுத்தோம் அதை தக்க வச்சுக்க முடியாத காரணம் அதுதான். ஸோ அடுத்த படத்தை வயசாக எடுத்துருக்கணும். அந்த படம் நல்லா போச்சுன்றதுக்காக உடனே ஒரு ரேடர்ஸ் ஆஃப் த லாஸ்டாக எடுத்துட முடியும்னு நினச்சது மிகப்பெரிய தவறு. அதனால் என்ன செஞ்சாலும் வித்தின் த பட்ஜெட் போடப்பட்ட திட்டத்துக்கு மேல் செலவிடும் போது அது வாழ்க்கையிலே அப்படி தானே. வரவு எட்டனா செலவு பார்த்தனானா அதான கதை, யூ லூஸ். அதே தான் இங்கேயும். அதனால் தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்வதற்காக எதை வேணால் பண்ணலாம். ஒரு 2 கார் வச்சு எடுக்க நான் 100 கார் வச்சு இந்த பையனை வந்து கதாநாயகன் ஆக்குவேன்னு சொல்லி நினைக்கிறலாம், தவறுன்னு நினைக்கிறலாம். ஸோ என்ன வேணுமோ ஒரு ஸ்கிரிப்டுக்கு அதை செலவழித்த பிறகு ரெஸ்ட் இஸ் லெஃப்ட் டு காட். ஆனால் என்னை பொறுத்த மகேஷ் பட் அவர்கள் வந்து சூரியன் படத்தை பார்த்த பிறகு நான் பேசும்போது ஜென்ரலாக பேசிட்டு ஒரு கருத்து சொன்னார், வி கேன் போஸ்ட்போன் ஃபெயிலியர்ஸ், ஹிட் இஸ் அ ஃப்ளூக் அப்படின்னார். ஒரு படத்தை வந்து நம்ம ஃப்ளாப் ஆகாமல் அதை காப்பாற்றுற வேலை நம்ம செய்ய முடியும், திறம்பட செயல்படுத்தி அதை உருவாக்கலாம். ஆனால் ஹிட்டுன்றது வந்து இட்ஸ் நாட் இன் அவர் ஹேண்ட்ஸ் அப்படின்னார். அந்த மாதிரி தான் கலை உலகத்தை நம்ம சிறப்பாக பட்ஜெட்டுக்குள்ளே கரெக்டாக பண்ணி மனசாட்சி உட்பட்டு நாம் சிறப்பாக செயல்பட்டு இருக்கிறோம் என்று இருந்தால் இறைவன் நினைத்தால் அது ஹிட் ஆகிறதுக்கான வாய்ப்பை உருவாக்கி தருவார் நான் நினைக்கிறேன். வெற்றி தோல்வியை பொதுவாக நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க? ரொம்ப சேம் தான், ஒரு சமமாக தான் எடுத்துக்கணும். எனக்கு வெற்றி வந்து உடனே தாண்டம் ஆடிட மாட்டேன், தோல்வி உடனே தோண்டு போய் உட்காந்துட மாட்டேன். அடுத்தது என்னன்னு தான் பார்ப்பேன், நெக்ஸ்ட் டே வாட் தான் நினைப்பேன். நான் ஒரு மிகப்பெரிய தோல்வி சந்தித்தேன் நான் பாராளுமன்ற தேர்தலில். அங்கேருந்து திருநெல்வேலியிலேருந்து நேராக வந்தேன். நேராக அப்போ அன்று என்னுடைய தலைவராக இருந்த மறைந்த கலைஞர் அவர்கள் நேரில் வந்து பார்த்தேன். வர வழியிலே வந்து வீருக்கு ஃபோன் பண்ணிட்டேன், ரவிக்குமாருக்கு, நாளைக்கு ஷூட்டிங் வரேன்னு சொன்னேன். இல்லை கேன்சல் பண்ணிட்டேன். எதுக்கு கேன்சல் பண்ணிங்கண்ணே? இல்லை எப்படி ஜி, அங்கே எதுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை, நான் ஷூட்டிங் வர நாளைக்கு வச்சுருங்கன்னு சொல்லிட்டு நான் தலைவரை பார்த்துட்டு நான் வந்து ஷூட்டிங் போயிட்டேன். சி தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் சாப்டர். லாஸ்ன்றது வேறு, தோல்வின்றது வேறு. அதே நினச்சிட்டு மனுஷன் உட்காந்துருக்க முடியாது. ஸோ மெனி ரீசன்ஸ் கேன் பி அனலைஸ் லேட்டர், பட் தட் ஷுட் நாட் எஃபெக்டிவ் இன் யர் லைஃப். அடுத்தது என்னென்று பண்ணுறவன் தான் மனிதனாக இருக்க முடியாது. தோல்வி வந்துருச்சுன்னா அடுத்து வெற்றிக்கான அடிப்படையாக எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கணும்னு நினச்சவனா அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் பேலன்ஸாக தான் எல்லாத்தையுமே ட்ரீட் பண்ணுறேன். பெரிய பெரிய தோல்வியெலாம் சந்திச்சிருக்கேன். உடல் ரீதியாகவும் சந்திச்சிருக்கேன். மேலேருந்து விழுந்து அடிப்பட்டு கழுத்து உடஞ்சி இதுவும் பார்த்துருக்கேன். ஃபினான்ஷியல் லாஸ் பார்த்துருக்கேன், படங்களின் தோல்வி பார்த்துருக்கேன், அரசியல் தோல்வி பார்த்துருக்கேன். எல்லா தோல்வியும் சந்தித்து நான் வந்திருக்கேன். அப்போ இந்த தோல்விகளை அதிகமாக சந்திக்கின்ற மனிதன் வெற்றியை நோக்கி பயணிக்கும் போது நிச்சயமாக வெற்றி அடைவான்ற நம்பிக்கையோடு நான் பயணிக்கும் போது அதனால் வெற்றி பெற முடியும்னு நினைக்கிறவன். இங்கே பொதுவாக ஒரு நடிகனுடைய சம்பளத்தை யார் தீர்மானிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன்? தயாரிப்பாளர் தான் நிர்ணயிக்கிறாங்க, நடிகன் கேட்கறதில்ல. ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு புதுசாக ஒரு கலைஞரை நீங்கள் வந்து 1 லட்ச ரூபாய்க்கு புக் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆர் யூ டோன்ட் ஈவன் பே. நீங்கள் வந்து தம்பி நடிக்க வச்சுறேன்ப்பா, ஏன்னா படம் எடுக்கிறது பெரிய கஷ்டம், இந்த படத்தில் நான் வந்து சம்பளம் தர மாட்டேன், செலவுக்கு என்ன உண்டோ பேசி ரீட்டைன் தந்துடுறேன்னு சொல்லி நீங்கள் படத்தை புக் பண்ணிவிட்டு அந்த படம் அந்த கதாநாயகனுக்காக ஓடிச்சா இல்லாட்டி கதைக்காக ஓடிச்சான்னு நிர்ணயிக்கிறதுக்கு முன்னாடி அடுத்த படத்துக்கு 1 கோடி ரூபாய் சம்பளத்தை கொண்டு போய் கொடுக்கறது யார்? அவன் கேட்குறானா? கேட்டால் நீ கொடுக்காம இருந்திருக்கலாமே. ஒரு தயாரிப்பாளர் போய் இன்றைக்கி வந்து இந்த படம் ஓடிச்சு, இவரை வச்சு படம் எடுத்தால் உடனே வித்துடலான்னு சொல்லி போய் பண்ணுறது, அந்த சம்பளத்தை உயர்த்துவது தயாரிப்பாளர் தான் நான் சொல்கிறேன். அப்போ அந்த தம்பி கேட்டார்னா, தம்பி இப்போ தானே பண்ணியிருக்கேன், 1 லட்சம் வேணால் கொடுக்கலான்னு சொல்லி நீங்கள் நிர்ணயம் போட்டு ஒரு கட்டுப்பாட்டு வைத்திருந்தால் சம்பளங்கள் உயர்ந்திருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஒரு நடிகனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா திறந்த புத்தகமாக தான் இருக்குது. இப்படி திறந்த புத்தகமாக வாழ்க்கை இருக்கிறது பெட்டரா,
இல்லை நடிகருடைய வாழ்க்கை கொஞ்சம் ரகசியம் காக்கப்படணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இப்போ வந்து அந்த இருந்த காலகட்டங்கள் வேறு, இப்போ இருக்க காலகட்டங்கள் வேறு. இப்போ வந்து ரகசியம்லாம் காக்கப்படாது. ரகசியமாக இருக்க முடியாது. நீங்கள் இப்போ ரோட்டில் நடந்து போனாலும் சரி, இறங்கி கடையில் போனாலும் யாரோ ஒருத்தர் வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க அவங்கள. ஸோ இந்த ரகசியம்ன்றதெல்லாம் பாதுகாக்க முடியாத ஒன்று. திறந்த புத்தகம்னா எந்த அளவுக்கு இப்போ இந்த இன்ஸ்டாகிராம் எடுத்துக்கோங்க, இதெல்லாம் இருக்குன்னா, why are we telling everything about ourselves? It has become a fashion. நான் இங்கே காஷ்மீர் வந்துட்டேன், நான் இப்போ வந்து ஃப்ளைட்டில் ஏறிட்டேன். இதெல்லாம் எதுக்கு நீங்கள் சொல்லணும்? அதை வந்து விரும்புகிற எத்தனை பேர், விரும்பாதவர் எத்தனை பேர். அப்புறம் பணத்திமிரில் வந்து ஃபோட்டோ போட்டுட்ருக்கான்னு சொல்லலாம், ஐயப்பா இந்த ஊர்லாம் போய் பார்த்துருக்காங்கன்னு சொல்லலாம், எப்படி வேணால் இருக்கலாம். பட் ஐ திங்க் there should be a closeness about your life. I'm not only talking about கலைத்துறை. ஜென்ரலி எதை சொல்ல வேண்டும், எதை சொல்லக்கூடாது என்பதை நிர்ணயித்து கொண்டு வாழ்க்கையை நடத்தணும். யூ cannot be open book always. என் கேஸில் நடந்தது என்னென்னா, ஐ வாஸ் ஓப்பன் புக் at that point of time. ஐ வாஸ் டிரான்ஸ்பேரண்ட். வேரியஸ் ரீசன்ஸ்க்காக நான் அப்படி இருந்திருக்கேன். நான் எதற்காக வந்து நான் வந்து ஒரு விவாகரத்து பண்ணேன், எதற்காக பிறகு வேறு ஒரு பெண்ணை காதலித்தேன் என்பதெல்லாம் அந்த காலகட்டத்தில் என் லைஃப்பில் என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல. ஸோ தட் இஸ் சம்திங் விச் இஸ் ஹேப்பன்ட். அப்போ நீங்கள் எல்லாத்தையுமே இப்போ சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நாளைக்கு என்ன நடக்கும்? இப்போ வந்து ஒரு டிபி போஸ்ட்டில் வந்து என் பையன் வந்து ஒரு கேர்ள் ஃப்ரெண்டோடு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அது முதல்ல அந்த ஃபோட்டோ வந்து டிபியில் வச்சானா, இது ஏன்டா வச்சுருக்கேன்னு நான் கேட்டுருவேன் கண்டிப்பாக. ஏன்னா whether this relationship is going to hold till marriage or it is temporary or it is only pure friendship, why do you want to disclose yourself? அது தேவையில்லாத ஒன்று தானே. ஸோ இன்றைக்கி என்ன, ஒரு அளவுக்கு வித்தின் த பேராமீட்டர்ஸ் ஆஃப் மொராலிட்டி, ஒரு வரையறைக்குள் இருக்க வேண்டும்ன்றது வாழ்க்கை. அந்த வரையறை தாண்டவே கூடாது. எது அந்த லக்ஷ்மண் ரேகான்னு தெரியணும். அதை தாண்டி நம்ம வந்து நம்மளை பற்றி எல்லாருக்கும் சொல்லணுன்றது கூடாது. நம்ம இப்படி தான் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கூட தெரியாமல் இருக்கிறது தான் வாழ்க்கையாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த உண்மையான வெற்றிக்கு அடிப்படும். ஸோ சரத்குமாரை போய் வந்து திறந்த புத்தகமாக இருப்பதும் தவறுன்னு நினைக்கிறேன். சினிமாவரத்தை பொறுத்த வரைக்கும் காதல் அப்படின்றது தவிர்க்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? காதல் என்பது எங்கே வேணால் யாருக்கு வேணால் வரலாம், எந்த வயசுலேயும் வரலாம். அப்போ காதலுக்கும் சினிமாவுக்கும் ஒரு கனெக்ஷன் கொண்டு வரதே நான் தவறுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது ஒரு ராங் நோஷனாக போச்சு. கலை உலகத்தில் சென்றால் தவறுகள் நடக்கிறது என்று நினைப்பதே தவறு நினைக்கிறவனா. அப்புறம் இங்கே இருப்பவர்கள்லாம் விலை போவார்கள்னு சொல்லி நினைக்கிறதும் தவறு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு இது கிரியேட் பண்ணிக்கிட்டாங்க. அதனால் காதல் வந்து கலைத்துறைக்கு மட்டுமல்ல, பணிபுரிகின்ற எல்லா இடத்துலையும் காதல் மலரலாம். எங்கே வேணால் எந்த ஒரு சொசைட்டிலையும் காதல் மலரலாம். இளம்பருவம் காதல், பள்ளி காதல் இருக்குது, கல்லூரி காதல் இருக்குது. சினிமாவுக்கு மட்டும் காதல் அல்ல. வாய்ப்புகள் நீங்கள் சொல்கிற மாதிரி இருந்தால் த ப்ராக்சிமிட்டி டு அ கேர்ள், பிகாஸ் when you are acting இல்லை நிறைய சந்திக்கின்ற வாய்ப்பு அதிகமாக இருக்கலாம். இல்லையே கல்லூரியிலும் சரி, ஒர்க் பண்ணுற ஸ்பெஷல் எல்லாத்தையும் பெண்கள் இல்லாத இடமே கிடையாது. காதல் என்பது யாருக்கு வேணால், எப்படி வேணால், எங்கே வேணால் வரலாம். எந்த காலகட்டத்தில் உங்களுக்குள்ள அரசியலில் தீவிரமாக ஈடுபடணுன்ற எண்ணம்? முதல்ல நான் வந்து பெரிய தீவிர எம்ஜிஆர் ரசிகர். முதல் வந்து ஊர்வலமே நான் கூட போயிருக்கேன். இந்த படை போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமான்னு கத்துனதுல நானும் ஒருத்தன். அரசியல் நட்பை மிகப்பெரிய அளவில் பாதிக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? டிபெண்ட்ஸ் ஆன் ஹவ் யூ மெயின்டைன் த ரிலேஷன்ஷிப். தலைவிக்கு ஒரு முதலமைச்சருக்கு அவங்கள்ட்ட கொடுக்கப்பட்ட அந்த நியூமேட்டிக்கு வந்து அதே அவங்களுக்கு தெரியலைன்னா நாட்டில் போகிற சொத்துக்கெல்லாம் காணா போச்சுன்னா எப்படி தெரியுன்ற அளவுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து தான் வந்தேன். ஒரு பார்ட்டியில் இணைந்து பணியாற்றுவது என்பது வேறு, ஒரு பார்ட்டியை நடத்துறது அப்படின்றது வேறு. நான் வந்து 16 ஆண்டுகள் நான் கட்சி நடத்தியிருக்கேன். என்றைக்குமே வந்து நாடு என்பது இந்தியா, பாரதம், அந்த நேஷனலிஸ்டிக் ஃபீலிங் இருக்கனால நான் பார்ட்டி போய் மர்ஜ் பண்ணேன். இந்த வாரிசு மடையில் நீங்கள் மாணவராக விஜயை புகழ்ந்தீங்க. இப்போ விஜயை பற்றி நீங்கள் ஒரு பேச்சு வந்து மிகவும் பரபரப்பாக வலைதளங்களில் வந்துட்டு பாப்புலர் பர்சனாக இருக்கும்போது உண்மையை பேசணும்னு சொன்னேன். இப்போ பப்போட பற்றி தெரிஞ்சால் அது ஃபுல்லாக டீட்டெயிலாக படிக்கணும். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.